ஸோ ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ரகரி. நான் உங்கள் டாக்டர் ஹரிஹரன் ஸ்ரீ. ஸோ இன்னைக்கான கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழித்து நானும் என்னோட நண்பனும் மீட் பண்ணோம். ஸோ என்னென்னா ஃபுல்லாகவே ஆன்லைன்லேயே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் போயிட்டு இருந்தது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு கடைசியாக லாஸ்ட் பட்சத்தில் ஆஃப்லைனுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆனது இந்த ஒரு ட்ரிப் மூலமாக தான். ஸோ இந்த ட்ரிப்பில் நடந்த நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக இன்னைக்கு அவர் வந்திருக்காரு. ஸோ நம்மளோட முன்னிலையில் த லெஜண்ட் பொன்ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் இப்போ நம்ம பக்கத்துலேயே இருக்காரு. அவர்கிட்ட தான் நம்ம கேட்க போகிறோம். ஸோ நாங்கள் எங்கே போயிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்லூர் அப்படின்ற இந்த ஊரில் மூகாம்பிகை அப்படின்னு சொல்கிற அம்மனை பார்க்கறதுக்காக நாங்கள் பிளான் பண்ணி கிளம்புனோம். ஸோ எங்களோட பிளானை நாங்கள் எங்கேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் SMVT அப்படின்ற ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நாங்கள் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அங்கேருந்து நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களில் அப்புறம் எப்படி அவரோட ஃபீல் இருந்தது, ஸோ முதல்ல அந்த கோயிலுக்குள்ளே நுழையும் போது அவர் எப்படி ஃபீல் பண்ணார் அப்படின்றத பற்றி தான் அவர்கிட்ட நம்ம கேட்க போகிறோம். ஸோ அவர் இப்போ ரொம்ப எக்ஸைட்டடாக மைக்கை பிடிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போ அவர் பேசுவார். வணக்கம் பொன்ராஜ். வணக்கம். இணைப்பில் இருக்கீங்களா? மைக்க வாயில வைங்க. கையில புடிச்சு வாயில வச்சு பேசலாம். ஏன்டா படுத்துற? கேக்குதா? ஹலோ. வணக்கம் பொன்ராஜ். அதாவது சொல்லுங்க, இந்த ஒரு கோயில் எக்ஸ்பீரியன்ஸ் உங்க வாழ்க்கையில எப்படி இருந்தது? ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இப்படி இருக்குன்றதை எதிர்பார்த்தீங்களா? மைக்கு தலையில வைக்க கூடாது, வாயில வைக்கணும். எஃப்எம் ரேடியோல பேசுறது. கண்டிப்பா எஃப்எம் ரேடியோ தான். சீரியஸா வேற லெவல்ல இருந்துச்சு. ஓகே, கிடைக்கூடாதெல்லாம் கிடைச்சிருக்குது. என்ன கிடைச்சது? அந்த பிள்ளை வந்தது. எந்த பிள்ளைங்க வந்தாங்க? நேயர்களுக்கு தெரியாதுல, நீங்க சொன்னீங்கன்னா தான் தெரிஞ்சுக்குவாங்க. ஆட்டோல வந்து 2 கேரளா. ஆக்சுவலா என்ன ஆச்சு பாத்தீங்கன்னா நாங்க பையனூர் ரோடா, அது பைண்டூர் மூகாம்பிகை ரோடு அப்படின்ற அந்த ஒரு இடத்துல நானும் பொன்ராஜும் இறங்கிட்டோம். ஸோ மூகாம்பி ரோடு அங்கேருந்து பஸ்ஸில் போனோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஒரு நண்பர் யூடியூப்ல போட்டிருந்தாருன்னு பொன்ராஜ் சொன்னார். அதாவது அங்கேருந்து 500 மீட்டர்ஸ் தான் நடந்தே போகணும். பட் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களாம் 5 கிலோமீட்டர் போகணும்னு நம்மளை ஏமாற்றுவாங்க அப்படின்ற மாதிரி பொன்ராஜ் சொன்னதுனால வாமச்சா நம்ம நடந்தே போகலாம் அப்படின்ட்டு நானும் அவனும் விருட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். விருட்டு நாங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும்போது தான் இந்த ஒரு சம்பவம் நடந்தது. திடீர்னு ஒரு ஆட்டோ எங்கள் பக்கத்தில் நின்றுச்சு. அவன் வாங்க மூகாம்பிகையில் விட்டுறேன். வேணா என் ஃப்ரெண்டு சொல்ல, பொன்ராஜ் அதெல்லாம் முடியாது, நாங்கள் நடந்தே போய்க்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. அவன் சொன்னா 300 ரூபா கொடுங்க, உங்களுக்கு விட்டுறேன், ஷேர் பண்ணிக்கலான்னு. உள்ள ஆல்ரெடி ஒரு 2 கேரளாக்கார பசங்க இருந்தாங்க. ஸோ அவங்க தலச்சேரியில் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க கூட வாங்க நாங்கள் விட்டுறோம்னாங்க. அப்போ மிஸ்டர் பொன்ராஜ் இல்ல அதெல்லாம் செட் ஆகாது, ஆனா நாங்கள் ஜாலியாக பஸ்ல போறோம் அப்படின்னாப்புல. இருந்தாலும் நான் தான் இல்லையா வாயா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோல ஏறினதுக்கு அப்புறம் தான் பொன்ராஜுக்கு ஏன் வேணாம் சொன்னாரு அப்படின்றத அவர் சொன்னாரு. ஏன்னு பாத்தீங்கன்னா அவர் நினைச்சிட்டாங்கன்னா எனக்கு ஒருத்தனுக்கு மட்டும் 300, அவருக்கும் 300 அப்படின்னா 600, அவன் ஒருத்தன் மட்டும் இந்த ஆட்டோக்காரன் இந்த ஒரு சவாரியில 1200 ரூபா சம்பாதிச்சிடறான் அப்படின்னு சொல்லி அவர் காண்டானதுனால அது வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அந்த ஒரு வாக்கியத்தை பொன்ராஜ் அந்த இடத்துல வச்சிருந்தாரு. ஸோ இதுதான் அங்க நடந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ திஸ் வாஸ் ஹேப்பன்ட். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள்லாம் என்ன ஆச்சுன்னா, நாங்கள் எல்லாரும் குடிபெயர ஆரம்பிச்சோன்ற மாதிரி அந்த ஆட்டோவில் ஏறி உக்காந்தோம். அது அப்படி அந்த பட்டன் அழுத்தினீங்கன்னா மைக் ஆஃப் ஆகிடும், அதை அழுத்தக்கூடாது. ஸோ ஆட்டோவில் ஏறி உக்காந்து அந்த டிராவல் எப்படி இருந்தது அதை சொல்லுங்க. ஸோ ஒரு வித்தியாசமா யாருன்னே தெரியாத ஒருத்தர் கூட ஷேர் ஆட்டோல கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டரு. அதாவது எங்களுக்கு என்னன்னா, ஆட்டோக்கார சரியான காஜ் ஆட்டோக்காரனா எங்களுக்கு ஒருத்தம் தான். அதுதான் சரியான அல்டிமேட்டா அமைஞ்சது. என்னன்னா நாங்க 4 பேர், கிட்டத்தட்ட மொத்தமா 4 பேர் வரணும் அந்த ட்ரெயின்ல. அப்போ அந்த பொண்ணு என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஷேர் ஆட்டோலாம் ஒரு கம்பி மாதிரி வச்சு அதில் சீட்டு வைப்பாங்களா, அந்த மாதிரி அந்த சீட்ல இன்னொரு பொண்ணு உட்காந்துக்கிட்டு வந்திருந்தது. அதை பார்த்து மனசு இலகி போன நம்ம பொன்ராஜ், நான் வேணா முன்னாடி போய் உட்காந்துட்டு ஆட்டோக்காரர்கிட்ட கேட்டப்போ, ஆட்டோக்கார் அதெல்லாம் முன்னாடி உட்கார முடியாதுங்க அப்படின்ட்டாரு. என்னது முன்னாடி உட்கார முடியாதா அப்படின்னு பொன்ராஜ் கேட்கும் போது, நீங்க ரொம்ப வெயிட்டா இருக்கீங்க அப்படின்னு ஒரு பொய் சொல்லிட்டாரு ஒரு பொன்ராஜ் கிட்ட. மனசுடைஞ்சு போயிட்டான் பொன்ராஜ் பாவம். நான் வெயிட்டு. அதுக்கப்புறம் இந்த ஆட்டோக்காரன் அதுக்கப்புறம் சொன்னதுதான் அல்டிமேட்டு.
பொன்ராஜா வேணான்னு சொன்னா அவன் அந்த பொண்ணை கூப்பிட்டு முன்னாடி வேணா வாமா மடியில உட்காந்துன்ற மாதிரி சைட்ல இடத்த கொடுக்குறான் உட்காந்து. டேய் காஜு பயலே அப்படின்னு அப்புறம் தான் புரிஞ்சுது எங்களுக்கு. அப்புறம் அந்த பொண்ணு எவ்வளவோ கஷ்டப்பட்டு அவங்க அக்காவோட மடியில் உட்காந்துக்கிட்டு தரையில் உட்காந்துக்கிட்டு அப்படிலாம் பண்ணி இருந்தது. அக்காவா? அது அக்கான்னு தான் நினைக்கிறையா. அம்மா வந்து அப்புறமா சாயந்தரம் கோயிலில் பார்த்தோம்ல அதே பொண்ணு நாங்கள் திரும்பி மீட் பண்ணோம். அந்த கதையை நாங்கள் அப்புறம் அவங்க அம்மா கூட இருக்காங்க சத்தியமா தலை பச்சை கலர்ல இருக்கிறது அந்த பொண்ணு தலை, அது அக்கா தலை, அந்த குட்டி பொண்ணோட அக்கா தலை. ஏ அது அக்காயா? சத்தியமா அக்காயா? பின்னாடி அவங்க அம்மா ஒருத்தாங்க அந்த வெள்ளை சாரியில இருந்தாங்க, பார்த்தா தெரியும். அது அவங்க அப்படியே ஃபேஸ் கட்டலிங்க. அது அவங்க அக்காயா. ஸோ வந்து அப்புறம் அவங்க கூட வந்து நாங்கள் ஃபைனலி வந்து சேர வேண்டிய சோழபுரத்துக்கு வந்து சேர்ந்தோன்ற மாதிரி மூகாம்பிகைக்கு வந்து சேர்ந்தோம். ஸோ மூகாம்பிகைக்கு வந்து சேர்ந்ததுக்கப்புறம் வந்து எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு ஏசி ரூம் ஒன்று கிடச்சிது. சீரியஸாக சொல்லணும் நல்லா தான் இருக்குல்ல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? அந்த ரூமை பற்றி 1000 ரூபாய்க்கு ஏசி ரூம் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். நல்ல வருத்து. அப்புறம் வந்து அவரும் வந்து நல்ல மனசு இலக்கண மனசுக்காரர், 35 ரூபா வேணான்ட்டாருன்ற மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஊட்டாவை சாப்பிட்டுட்டு இந்த ஊர் சைட்லலாம் ஃபுட்டுக்கு வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் ஒரு இடத்துக்கு அனுப்பிச்சு வச்சாங்க. ஸோ என்னன்னா ஃபுட்டுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன், அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு இந்த டோக்கனை காட்டுங்கண்ணே உங்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும், டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க அப்படின்னாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நானும் பொன்ராஜு போன ஹோட்டல் தான் ஹோட்டல் சந்தியம் சாயங்காலமாக போயிருக்கோம் போல. போனதுனால என்ன சம்பவம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எவ்வளோயா 670 ரூபா 77 ரூபா கிட்ட வந்து பில்லை போட்டு கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு. லோக்கல் கடையில் சாப்பிட்டு 300 ரூபா இருக்கும்ல இதில் மேக்ஸிமம் கன்ஃபார்ம் 300 ரூபா இருக்கும். டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க நம்பி போனதுக்கு ஒரு 300 ரூபா எக்ஸ்ட்ரா மொய்ய வச்சுட்டு டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்களே. கடைசியாக எவ்வளோ கொடுத்தாங்க? 70 ரூபா கொடுத்தாங்க. 70 ரூபா டிஸ்கவுண்ட்டுக்கு. இது இல்லாமல் எங்களுக்கு 5% இது ஜிஎஸ்டி வேற போட்டுருந்தானுங்க. அதேதான் இந்த ஜிஎஸ்டி வேற பிடிச்சிக்கிட்டு அது வேற ஒரு பண்ணா. புரியல. வா நீ காவாலையா நீ காவாலையா. காலையில இருந்து கண்ணாடி ஓடாம இருந்து டக்கு நைட்டு கண்ணாடி ஓட்டா காலையில. ஆமா இல்ல காலைல கண்ணாடி போடவே இல்லை. கரெக்ட். அது வந்து ஸ்டைலுக்கு போடுற கண்ணாடி. பெங்களூர் வந்து பாரு எல்லாரும் போட்டு. ஆமா அதுவும் போட்டிருந்தது. அவங்க அக்காவும் போட்டிருந்தது அந்த கண்ணாடி. இந்த வெள்ளை கண்ணாடியா? அவங்க அக்காவும் கண்ணாடி போட்டிருந்தது. கல்ல ரொம்ப போடல. அப்ப கண்ணு தெரியாது கட்டி போடல. சும்மா ஸ்டைல் தான் நீ சொன்ன மாதிரி. டாபிக் விட்டு நம்ம வெளில போறோம் பண்றாச்சு. ஸோ அதுக்கப்புறம் நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. நீங்க கோயிலுக்கு போனது அதை பத்தி சொல்லுங்க. ஸோ கோயிலோட ஃபர்ஸ்ட் நீங்க உள்ள போனப்போ உங்களுக்கு அந்த கோயிலை பார்க்கும்போது எப்படி தோணுது? ஒரு ரவுண்டு போனா பரவாயில்ல. ஒரு கோயிலுக்குள்ள இப்பதான் 3 வாட்டி தரிசனம் பண்ணுவீங்க. அந்த 3 வாட்டில ஒரு வாட்டி ஒரு மாதிரி போச்சுல உங்களுக்கு. அதை சொல்லுங்க. கோயிலோட ஃபர்ஸ்ட் ஒரு கோயிலோட அப்பியரன்ஸ் இருக்குல்ல, அதை பார்த்தப்போ உங்களுக்கு என்ன தோணுச்சு? அந்த கோயிலோட அப்பியரன்ஸை பார்த்தப்போ என்ன இது அப்படின்ற மாதிரி சின்னதா இருக்குன்னு நினைச்சேன். ஓகே. தண்ணி குடிக்க தண்ணி குடிக்கிறையா இரியா. அதாவது நல்லா தூங்கிட்டு இருந்த மனுஷனை தலைமையிலேயே தட்டி பாட்காஸ்டுக்கு ஆடியோ போடணும்னு எழுப்பி உட்கார வச்சு போண்டா வச்சுலாம் சூடா வாங்கி கொடுத்து பக்கத்துல தண்ணி எல்லாம் வச்சு உட்கார வச்சிருக்கேன். சிம்பிளா இருக்குது. கூட்டமே இல்ல அப்படின்னு வச்சேன். மண்டபம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நம்மள உள்ள போயிட்டு 100 ரூபா ஸ்பெஷல் தரிசனம் டிக்கெட் கொடுத்து உள்ள போய் கடைசியில் இதில் ஈஸியா போயிட்டு வராங்க எல்லாரும். நம்மளும் 100 ரூபா கொடுத்து ஸ்பெஷல் தரிசனத்துக்கு போறோம். என்ன இது ஒண்ணுமே டிஃபரெண்ட் இல்லைன்னு வச்சேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்பெஷல் தரிசனத்தோட யூஸ் என்னன்னு புரிஞ்சுதா உங்களுக்கு? 2 ரவுண்ட் அடிக்கும். ஸோ அந்த ஸ்பெஷல் தரிசனம் ஃபர்ஸ்ட் டைம் உள்ள போய் பார்த்தீங்கல்ல, அப்போ அந்த டைம்ல உங்களுக்கு என்ன தோணுச்சு? இந்த கோயிலுக்குள்ள நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என்டர் ஆறீங்க, அந்த அம்மனை பத்தி உங்களுக்கு சுத்தமா தெரியாது. உள்ள போய் பார்த்தோன்னே என்ன இது இவ்வளவுதானா அப்படின்ற மாதிரி ஏதாவது தோணுச்சா? சப்பையா இருக்கே அப்படின்ற மாதிரி ஏதாவது தோணுச்சா? இல்ல எங்க ஊர்ல இருக்கும்போது மாரியம்மன் மாதிரி இருந்துச்சு. டெம்பிள் அப்படித்தான் இருந்துச்சு. ஓகே. ஆனா அதுக்கப்புறம் பாக்குறப்ப ஊர்ல முளைப்பாரி போடுவாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் முளைப்பாரி இந்த மாதிரி தான் இருக்கும் சாமி.
ஓகே ஓகே. அதே மாதிரியே இருந்துச்சு. அதே மாதிரி அந்த அம்மன் மாதிரியே இருந்தது. ரைட்டு. ஸோ அப்புறம் அந்த இடத்துல போய் நம்ம உக்காந்தோம்ல, அந்த ஸ்தலத்துக்கு இதுக்கு ஆப்போசிட்ல போய் உக்காந்தோம்ல, அந்த உட்கார்ந்தப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு வைப்ரேஷன் நடந்ததுன்ற மாதிரி சொன்னீங்கல்ல அந்த டைம், அது எப்படி இருந்தது அந்த மூமெண்ட்? ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் வந்து ஒரு அமைதியா ஃபீல் பண்ணீங்க. அதுதான் ப்ராப்ளம் சால்வ் ஆகி ஒரே டைம் ஹாப்பியா இருந்தா எவ்வளோ ஹாப்பியா இருக்காங்க. 10 லட்ச ரூபா உங்களுக்கு கடை இருக்குது, 10 லட்ச ரூபா கூட ஒரே இதுல அடைச்சிட்டாங்க அப்படின்னா வாழ்க்கையில் இதுக்கப்புறம் பிரச்சனையும் இல்லை, சந்தோஷம் அந்த மாதிரி ஒரு சந்தோஷம். ஓகே. ஸோ மறுபடியும் போய் நம்ம ஃப்ரீ தரிசனத்திலே பார்ப்போம்னு எதிர்பார்த்தீங்களா? இன்னும் மறுபடியும் நான் போய் பார்க்கலான்னா அந்த எம்ஜிஆர் ஏதோ சொன்னீங்க, சரி அது இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம் தான் போனேன். அது சரிக்கு எம்ஜிஆர் வரவே இல்லை. எம்ஜிஆரை பத்தி நம்ம விட்டுருவோம். ஸோ மறுபடியும் போனப்போ அப்போ எப்படி இருந்தது உங்களுக்கு அந்த டைம்ல? செகண்ட் டைம் போறப்ப அந்த அளவுக்கு இது இல்லை. தேர்ட் டைம் போகும்போது தான் அந்த அழுதுட்டீங்க. ஃபுல்லா கூட்டம் வந்து. ஸோ அதோட அந்த ஸோ அதெல்லாம் விட அந்த ஐயரு ஒருத்தர் வந்து அவர்கிட்ட நீங்க பிரசாதம் வாங்கினீங்கல்ல, அந்த மூமெண்ட் எப்படி இருந்தது? அவர் வந்து உங்ககிட்ட வந்துட்டு யாருக்கிட்டேயுமே மந்திரம் சொல்லி ஓதி ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்காத ஒரு ஐயரு உங்களை மட்டும் பார்த்த உடனே உங்களுக்கு தேடி எடுத்துட்டு வந்து கொடுத்து உங்ககிட்ட சொன்னார்ல, அந்த ஒரு மூமெண்ட் எப்படி இருந்தது உங்களுக்கு அந்த டைம்? காசு தெரியல, நான் நேரம் வந்துட்டேன். ரைட்டு. பட் அவர் மந்திரம் சொல்லி இதெல்லாம் பண்ணுவாரு நீங்க எதிர்பார்த்தீங்களா? பேப்பர்ல எழுட்டு வந்து கொடுப்பாரு, அவ்வளவுதான் எனக்கு தெரியும். கும்பத்தை பேப்பர்ல அள்ளிட்டு வந்து கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்த்தீங்க. ஓகே ஓகே ஓகே. அதுக்கப்புறமா வந்து 2வது டைம், அந்த 3வது டைம் போனோம்ல, அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது? அந்த டைம் தான் நீங்க சொன்னீங்க நான் அழுதுட்டேன்யா, அழுகுற மாதிரி ஆயிடுச்சியா அப்படின்றது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களால வந்து எப்படி அந்த தருணம் இருந்ததுன்றத எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? அதாவது எப்படி சொல்றது, அப்படி உள்ள நுழைஞ்சேன் அந்த டைம்ல டங் 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 நான் இதுன்ற மாதிரி. அங்க எவ்வளவு கூட்டம் இருந்தது, எவ்வளவு கூட்டத்துக்கு நடுவில் நீங்க உள்ள போனீங்க. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரீயா பார்த்தோம்ல, இந்த 100 ரூபா தரிசனத்துக்கு ஒன்னா தான் வந்தது, ஃப்ரீ தரிசனம் ஒன்னா தான் வந்ததுல, அதுக்கும் 2வது அந்த 100 ரூபா தரிசனத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருந்ததுல, அந்த மொமெண்ட் எப்படி இருந்தது உங்களுக்கு? எப்படி இருந்துச்சுன்னா கோயில் ஃபுல்லா எவ்வளவு கூட்டம் இருந்தது அப்படின்னு நினைச்சு பார்த்தா உள்ள அவ்வளவு பேரு, அவ்வளவு பேரும் அதே சாமியை தான் வேண்டிய அளவு ஒரு மாதிரி ரொம்ப இதா போறாங்க. அதேதான். இவ்வளவு இதையும் தாண்டி நமக்கு அந்த பலன் கிடைக்குமா அப்படின்னு ஒரு யோசனை, யோசனையில அடிக்கிற மணி அதெல்லாம் இருக்கிறப்ப அது ஒரு மாதிரி ஒரு வைப்ரேஷன் இதுவாயிடுச்சு. ஸோ என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நானும் இவனும் வந்து வாங்கின பிரசாதம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு எல்லாத்தையும் ரூமில் வச்சுட்டு திருப்பி ஒரு தடவை போய் அம்மனை பார்க்கலாம், ஏன்னா நைட்டு பூஜை ஒன்று நடந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எல்லா விளக்கையும் ஏற்றி முடிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் போகலான்ட்டு நானும் பொன்ராஜும் வந்து ரூமுக்கு வந்து ரெடி ஆகிட்டு திருப்பி கிளம்புனதுக்கப்புறம் தான் அங்கே அல்டிமேட்டே சொன்னாங்க. உள்ளே போகும்போது ஏதோ ஒரு ஆரத்தி மாதிரி ஒரு டார்ச் லைட் ஒன்று எடுத்துட்டு எல்லாரும் உள்ளே போயிட்டு இருந்தாங்க. அந்த டார்ச் லைட்டை கொடுத்து வச்சுட்டு வாயா ஏதோ பண்ணுறாங்கன்ட்டு டக்குன்னு நாங்கள் என்ன பண்ணோம், 100 ரூபா டிக்கெட் எடுத்துட்டு லைனில் பூந்து நாங்கள் உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். உள்ளே போன அந்த ஒரு செகண்டு தான். ஸோ நாங்கள் கரெக்டாக கால் எடுத்து உள்ளே வைக்கிறோம். தொடர்ந்து இந்த படத்தெல்லாம் வந்து அம்மன் இறங்கிட்டா ஒரு மணி அடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி டங் டங் டங்னு செம்மையா அடிக்கிறாங்க. நாங்கள் உள்ளே போகிறோம், அப்படியே அம்மனோட முகம் ஜொலிக்குது. அந்த தீபாவளியோட வெளிச்சத்தில் அந்த அம்மனோட முகத்தை காட்டுறாங்க. அதுவும் தங்கம் தான், அது மொத்தம் தங்கத்துல அப்படியே ஜொலிக்குது. இந்த பாட்டுல வர மாதிரிதான், மூக்குத்தி அம்மன்ல வர மாதிரிதான், பார்த்தேனே உயிரின் ஒளியே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த ஒரு மூமெண்ட் அப்படியே அந்த மணி கிணிலாம் அடிக்க ஹார்ட் எல்லாம் வெளியே வந்துருச்சு. அவ்வளோ கூட்டத்துல நாங்க உள்ள பூந்து போய் பார்த்து அந்த தீபாதாரனை காட்டும் போது நாங்க உள்ள நுழைஞ்சிட்டோம்ல. தீபாதாரனை காட்டி அப்படியே அம்மனை நின்று பொறுமையா ரசிச்சு பார்த்தோம்ல. இந்த தடவை தான் இந்த வாட்டி நின்று பார்த்தோம். அப்புறம் பொன்ராஜ் கூப்பிட்டு, அங்க பாரியா இன்னொரு சிலை வேற வச்சிருக்காங்க அங்க. நாங்க ஃபர்ஸ்ட் 2 தடவை பார்க்கும்போது அந்த குட்டி சிலை இல்ல கீழே ஒரு சிலைக்கு வந்து போட்டு வச்சிருந்தாங்களே, அந்த சிலை வந்து 2வது தடவை 3வது தடவை தான் அந்த சிலையை வச்சிருந்தாங்க. 3வது தடவை அந்த உள்ள போன போய் அந்த வைப்ரேஷனே சரியான வைப்ரேஷன். அம்மனை வந்து முழு அலங்காரத்துல பார்த்தோம் நாங்க அந்த டைம். அது வரைக்கும் அலங்காரம் இல்லாம பார்த்துருந்தோம், அப்பதான் நாங்க அலங்காரத்தோட பார்த்தோம். அலங்காரத்தோட அப்படியே கிட்டே பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது அந்த டைம். அவ்வளோ இதுல அந்த அவ்வளோ மணி சத்தத்துல அதுக்கப்புறம் உள்ளவே பார்த்தோம். இதுக்கப்புறமும் ஒரு சில மிராக்கிள்ஸ் நடந்தது பொன்ராஜுக்கு. ஸோ அதுக்கப்புறம் நல்லா தங்கத்தேர் ஒன்று வந்தது, சொர்ணத்தேர். ஸோ அந்த தேரில் வந்து அம்மனை வச்சு கொண்டு வந்து இது ஃபுல்லாக உள்ளே வந்தாங்க. கோயில் ஃபுல்லாக சுற்றி உள்ளே வந்து சண்டா மேளம்லாம் போட்டு
பிபிலாம் ஊதி செமையாக கொண்டு போயிட்டு இருந்தப்போ திடீர்னு அந்த தங்கத்தேர்லேருந்து அம்மனை இறக்கி கொண்டு போகும்போது எங்கள் 2 பேரும் திடீர்னு கூப்பிட்டு வாங்க 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 தேரத்தள்ளணும் வாங்க வாங்க வாங்கன்னு அங்கே இருந்த போலீஸ்காரங்க எங்களை கூப்பிட்டாங்க. நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தனால வீடியோ தான் பார்த்து கூப்பிட்றாங்கன்னு நினச்சி நாங்கள் பயந்துட்டோம். அப்புறம் பார்த்தா தான் தெரியுது வாங்க அந்த தங்கத்தேர் தள்ளணுன்னாங்க. பொன்ராஜுக்கு அந்த தங்கத்தேர் அதாவது 86 கிலோ. அதை வந்து தங்கத்தேரை பார்த்தோன்னே அவன் விசாரிச்சான், அந்த தங்கத்தேருக்கு எவ்வளோ கிலோங்க அப்படின்னு விசாரிச்சான். 86 கிலோன்னாங்க. அதை எப்படியாவது ஒரு தடவையாவது தொட்டு பாத்திர மாட்டோமா, அம்மன் ஏறி பவனி வர அந்த ஒரு இதுவை தொட்டு பாத்திர மாட்டோமா, நாங்க எதிர்க்க நின்று ஏங்கிட்டு இருந்தோம். எங்களை திடீர்னு கூப்பிட்டு வாங்க 2 பேரும் தள்ளுங்க அப்படின்னு முன்னே அப்படியே அதுல மடியிலே படுத்துட்ட மாதிரி நாங்க யோசிச்சிட்டோம். அதை அப்படியே தலைமையில அதில் வச்சுக்கிட்டு அப்படியே அதை தள்ளிக்கிட்டே உள்ள போய் சேஃபா அதை தங்கத்தேரத்தை உள்ள விட்டுட்டு தொட்டு கும்பிட்டுட்டு பொன்ராஜ் என்ன பண்ணான்னா, அவங்க வந்து அது ரொம்ப ஹை செக்யூரிட்டியான பிளேஸ்ல வச்சிருக்காங்க அந்த தங்கத்தேரை. அவங்க டக்குன்னு எங்களை வெளியே துரத்திட்டு கதவு மூட்டுறதுக்காக ரெடியா இருந்தாங்க. பொன்ராஜ் ஒரு போட்டோ எடுடியான்னா அதுக்குள்ள அந்த போலீஸ்காரன் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆயிட்டான், துரத்திட்டான் எங்களை வெளியே. ஸோ வந்து அந்த தங்கத்தேரை தொட்டு பார்த்து 86 கிலோ தங்கத்தேரை தொட்டு பார்த்து இது பண்ணி உள்ள அம்பாள் உட்காந்து இந்த பீடத்துல தலையை வச்சு கும்பிட்டுட்டு ஓடி வந்ததெல்லாம் எங்களுக்கு மறக்கவே முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இந்த மூகாம்பிகை ட்ரிப் வந்து ஒரு நல்ல ஒரு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸா போச்சு இந்த இடத்துல. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன இது வேற ஏதாவது இந்த ட்ரிப்ல மறக்க முடியாத மாதிரி ஏதாவது உங்களுக்கு அமைஞ்சுதா? யாராவது புதுசாக தமிழ் பேசுகிறவங்கள பார்த்தா தமிழ் நீங்க அப்படின்னு கேட்க தோணும். அந்த மாதிரி நிறைய தமிழர்களை மீட் பண்ணோம்ல நம்ம இந்த தடவை. அவங்க சொல்றதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவங்களோட கூட வேலை பார்க்குறவங்க அவங்களாம் சொல்லி எங்கெங்க இருந்தா வந்திருக்காங்க. சரிதான். ஸோ இந்த கோயிலை பற்றி நிறைய ஒரு மித்து வந்து சுற்றிக்கிட்டு இருக்குன்னு அவர் அங்கே வந்த ஒருத்தர் சொன்னார். ஸோ அதில் அவர் சொன்னது வந்து என்னென்னா, அங்கே கொடுக்குற அந்த கஷாயத்தை குடித்தா வந்து எந்த ஒரு நோயாக இருந்தாலும் அது தீர்ந்துடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இன்னும் சில பேர் வந்து இடன் டேலண்ட்ஸ் எல்லாம் வெளில வரும் அப்படின்ற மாதிரி இன்னொரு ஜோசியர்கள் அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ வந்து அந்த ஸ்தலத்தை பற்றி நிறைய புராணம் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சுற்றி கேள்விப்பட்டிருந்தாலும் அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சக்தி வாய்ந்த பீடமாக அது வந்து இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஆதிசங்கரால் வந்து, அதாவது சங்கராச்சாரியாரால் வந்து நிறுவப்பட்டது, ஆதிசங்கரால் நிறுவப்பட்டது. அதில் வந்து ஸ்திரீ சக்கரம் அப்படின்ற ஒரு சக்கரத்தை வந்து அங்கே பதிச்சிருக்காங்க. ஸோ அதனால வந்து பயங்கரமான வைப்ரேஷன் உள்ள இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த வைப்ரேஷனை வந்து லிட்ரலி பொன்ராஜ் இன்னைக்கு வந்து ஃபீல் பண்ணியிருந்தார். அவர் சொன்னார், அந்த பீடத்தில் போய் உட்காந்தப்போ அந்த மொமெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்தது? அதான் வாழ்க்கையே இவ்வளோதான், இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தோணுச்சு. எதை நோக்கி ஓடுறோம், எதையோ நோக்கி தேடிக்கிட்டு இருக்கிறது வந்து கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் வந்ததுல. அந்த இடத்துல அவ்வளோ ஒரு அமைதி, எல்லாரும் அமைதியாக உட்காந்துட்டாங்க. அது அந்த எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு விஷயம் என்னன்னா, நானும் பொன்ராஜும் மணிக்கணக்காக அதுக்குள்ளே உட்காந்துருந்தோம். யாருமே எங்களை எழுந்து போன்னு சொல்லலை. கோயிலோட பீடத்துக்குள்ளே உட்காந்துருந்தோம்ல நம்ம. அந்த ஒரு செகண்ட் வந்து இல்லை நீங்கள் உட்காரக்கூடாது, எழுந்து போங்க. அதுவும் அம்மனோட வாசலுக்கு அப்படியே பின்னாடி இல்லை சைடில் உட்காந்துருந்தோம். ஸோ வந்து போகக்கூடாது, நீங்கள் எழுந்து போங்க அப்படின்ற மாதிரி யாருமே எங்களுக்கு அந்த இடத்துல வந்து சொல்லலை. அது வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்தது அந்த மொமெண்ட்டு. ஸோ வந்து மறக்க முடியாத ஒரு பல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த மூகாம்பிகை டெம்பிள் வந்து எங்களுக்கு கொண்டு வந்தது. ஸோ மற்றும் வந்து நாங்கள் நாளைக்கு என்ன பண்ண போகிறோம்னா வந்து இதோட ஒரு சர்ப்ரைஸான ஒரு பிளேஸுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அது வந்து ஒரு சிவன் கோயில். ஸோ அந்த சிவன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே நடக்கிற சுவாரஸ்யமான விஷயங்களை அடுத்த ஒரு ஆடியோவில் உங்களுக்கு நான் எடுத்துகிட்டு வரேன். ஸோ நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ழகரி. நான் உங்கள் டாக்டர் ஹரிஹரன் ஸ்ரீ மற்றும் நம்ம இன்ஜினியர் சார் பொன்ராஜ் இருக்கார் நம்ம கூட. ஸோ நாளைக்கு இன்னொரு விளாகு இல்லை விளாகு கலந்த பாட்காஸ்ட்டு இதில் நம்ம மீட் பண்ணலாம். ஓகே. ஸோ வந்து பொன்ராஜுக்கு நான் ரொம்ப மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எங்களோட நகரன்ற ஒரு சின்ன ஒரு பாட்காஸ்ட்டுக்கு உங்களோட பிஸி ஷெடியூலில் தூக்கத்தெல்லாம் விட்டு எங்களுக்காக கோஆப்ரேட் பண்ணுறதுக்கு மிகவும் தேங்க்ஸ். அதுதான். ஸோ வருகிறேன் மக்களே. ஸோ மற்றும் ஒரு சுவாரஸ்யமான உங்களுக்கு அதுகளை கிடைக்கிறதுக்கு நான் பட்டி வந்துட்டு இருக்கேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ழகரி. நான் உங்கள் டாக்டர் ஹரிஹரன் ஸ்ரீ. பட்டா மாமே டுர். என்னால் முடியல, டயர்டா இருக்கு, பயமா இருக்கு. 1000 கை உண்டென்றால் நீ ஒரு கை தரக்கூடாதா? 1000 கண் கொண்டாய் உன் ஒரு கண் என்னை பாராதா? உன்னில் சரண